நெல் பயிரும் நல்லா வந்திருக்கு, மாங்காவும் நல்லா காய்ச்சிருக்கு. ஆண்டவர் இந்த வருஷம் நல்ல மழையை கொடுத்துருக்காரு. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அண்ணாச்சி நாளைக்கு காலையில் உரம் போடணும், சீக்கிரமாக வந்துடுங்க. நாட்டு கத்திரிக்காய் நல்லா விளைஞ்சிருக்க. ஏப்பா, கார் கீயை காணலையே. தோட்டத்துக்குள்ளே போகும்போது எங்கேயும் விழுந்துருக்குமா? வயக்காட்டுக்குள்ளே நடந்து வரும்போது எங்கே வச்சேன்னு தெரியலையே. பாக்கெட்டில் தானே வச்சேன். டோர் வேறு திறக்க மாட்டேக்கி, எல்லாம் லாக் ஆகி போச்சு. எப்படி திறக்க? நல்லா காட்டுக்குள்ளே மாட்டிக்கிட்டோமே. சாவி வேற போச்சு, என்ன செய்ய? சரி, வீட்டுக்கு ஃபோன் பண்ணி பார்ப்போம். ஃபோனையும் இல்லை, காணலை. ஃபோனும் போயிட்டு எங்கே போச்சு? ஐயோ, ஒன்றுங்க பின்னால் சுற்றி சுற்றி தான் வர வேண்டியிருக்கு. எப்படி திறக்க? யாரை பார்க்கன்னு தெரியலையே. உள்ளே உத்து பார்ப்போம், ஏதாவது உள்ளுக்குள்ளே எதுவும் வச்சுருக்கமான்னு பார்க்க வேண்டியதுதான். உள்ளே இருக்க மாதிரி இருக்க. உள்ளே ஒரு கிடக்கோ? சரி பார்ப்போம், இழுத்து பார்க்கலாமா கண்ணாடியே? ஏன், ஆமாம், இன்னும் இருக்க. சாவி, கண்ணாடி, செல்ஃபோன் எல்லாமே இருக்க. சே, என்ன செய்ய? எப்படி திறக்கன்னு தெரியலையே. ஐயோ, உள்ளே வச்சு லாக் ஆகிட்ட. பேசாமல் கண்ணாடி உடச்சி எடுத்துடலாமோ? அதுக்கு ஒரு 10-15,000 ரூபா செலவாயிருமே. என்ன செய்ய? சரி, யாராவது வாராங்களான்னு பார்ப்போம். அண்ணாச்சி ப்ளீஸ் நிறுத்துங்க. என்ன இது, இந்த இடத்துல ஒருத்தர் கூட நமக்கு நிறுத்தி லிஃப்ட் கொடுக்க மாட்டேங்காங்களே. சரி பார்ப்போம். சார் ப்ளீஸ் லிஃப்ட் கொடுங்க ப்ளீஸ். சார் 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 சரி நடப்போம், என்ன செய்ய? சார் ப்ளீஸ். பாயா பாயா. சார் 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 ப்ளீஸ் சார், என்ன அந்த பக்கத்தில் மெயின் ரோட்டில் கொஞ்சம் விட்டுருங்களேன். குடிச்சிருக்கியா நீ? ஓ, ஏதாவது சொல்லி தொலையா? இவன் சரிப்பட்டு வர மாட்டான். நம்ம பாதை பார்த்து யாரை கேட்டாலும் லிஃப்ட் கொடுக்க மாட்டேங்காங்களே. இன்னும் எவ்வளோ தூரம் தான் நடக்குதோ தெரியல சார். எப்பா, அந்த தூரத்தில் ஒரு பெரியவர் வராரு. எப்படியாவது லிஃப்ட் கேட்டு போயிடணும். கடவுளே, அவர் எனக்கு இடம் கொடுப்பாரா என்னன்னு தெரியலையே. ஐயா ஐயா ப்ளீஸ் ஐயா, கொஞ்சம் நிறுத்துங்க ஐயா. என்ன ஐயா, அந்த 4 ரோட்டு முக்கில் கொஞ்சம் விட்டுருங்க ஐயா. அப்படியா? இது மோசமான இடம் இல்ல, இங்க வந்து லிஃப்ட் கேட்கல. சரி ஏறுங்க. இந்த பக்கத்தில் விட்டாலும் போதும். சரி சரி ஏறிடுங்க ஐயா. கொஞ்சம் ரோட்டு மேலே வந்து அங்க வந்துருட்டா. ஐயா
என்ன அந்த ரோட்டு முனை வரைக்குமாவது கொஞ்சம் கொண்டு ட்ராப் பண்ணிடுங்க ஐயா. கழுத்தில் செயின், கையில் மோதிரம், வாட்சு, பெரிய இடம் மாதிரி தெரியுது. எங்கேருந்து வாரீங்க? நான் செட்டிகுளத்தாங்கரையில் ஒரு வயல் ஒன்று வாங்கியிருக்கேன். அதை பார்க்குறதுக்காக வந்திருந்தேன் இன்னைக்கு. ஆ, வந்த இடத்துல என் காரை விட்டுட்டு உள்ளுக்குள்ளே என் செல்லு சாவி எல்லாத்தையும் வச்சு மூடிட்டேன். காரை திறக்க முடியல. இனி அந்த மெயின் ரோட்டில் கொண்டு போய் ட்ராப் பண்ணிட்டீங்கன்னா நான் வீட்டுக்கு யாருக்காவது சொல்லிவிட்டு ஸ்பேர் கீ எடுத்துகிட்டு வந்து நான் கார் எடுத்துகிட்டு போயிடுவேன். பார்க்க பயங்கரமாக இருக்கிய. இந்த இடத்துல யார் என்னன்னு சொல்ல முடியல. சரி ஏறுங்க. ஃபோன் இருக்காயா? இறங்கிய முதல்ல. போனா உன்னோட பெரிய ரோதனையாக இருக்கு எனக்கு. முதல்ல மோதிரத்தை கொண்டா. களத்து அணி மோதிரத்தை முதல்ல அருவா எடுத்தால் தான் நீ சரி வருவேன். மோதிரமும் ஜெயினும் போட்டு காட்டுக்குள்ளே மினிக்கிட்டு இருக்க. கொண்டாங்க. என்ன திடீர்னு அறுவாள்லாம் எடுக்காரு? ஐயோ, எவ்வளோ தினவட்டம் வந்திருக்க. உனக்கு என்ன பண்ணுறேன் பாரு. மோதிரம் எல்லாத்தையும் கொண்டா. கொண்டா மோதிரத்தை சீக்கிரம். செயினு கலத்து. வேற செயின் எதுவும் போட்டிருக்கியா? உள்ள பார்ப்போம். வாட்சி கலத்து சீக்கிரம். பாக்கெட்டில் பணம் எதுவும் வச்சிருக்கியா? பார்ப்போம். ஐயோ, என்ன பண்ண போகிறாருன்னு தெரியலையே. அருவாலாம் கையில் வச்சுருக்காரு. என்ன நடக்குன்னு தெரியலையே. சரி பார்க்கலாம். பொருள் போனால் போகுது. என் உயிரையாவது ஆண்டவர் காப்பாற்றினா போதும். எல்லாம் மடக்கிட்டாரு பொட்டணத்தை. சரி பார்ப்போம். யாருங்கய்யா வண்டியில? சரியா? வண்டி நிப்பாட்டு, வண்டி நிப்பாட்டு. அருவாளை போட்டு வண்டி நிப்பாட்டு. கீழே கீழே இறங்கல. வண்டி விட்டு கீழே இறங்கல. இங்க வா, இங்கிட்டு வா, இங்கிட்டு வா. பையில வச்சிருக்கியா? உள்ள என்ன வச்சிருக்க? வெளியிடு. இல்ல சத்தம் போடாதல, குத்தி விட முத்துக்கா. இல்ல என்னல இது கத்திரிக்காய் வச்சுட்டாலே. ஏ நீ என்ன வச்சிருக்க? வாரிய இல்ல எங்கிட்ட தான் ஒண்ணும் இல்ல. நீங்க பரதேசி மாதிரி இருந்திருக்கீங்க. கத்திர குத்தி விட முத்துக்கா. அமைதியா இருக்கல. திருட்டு பேருட்ட மாட்டிக்கிட்டோமே. இவர்கிட்ட தப்பி இந்த பைலட் வந்து மாட்டிக்கிட்டோமே. வண்டி முன்னாடி என்ன வச்சிருக்கீங்க? வாழைப்பூ தான் வெறும் 10 ரூபா வச்சிருக்கான். பிச்சையா இருப்பேன். கொண்ட மாப்பிள்ள வருவாள. இவனோட ஒரு கொத்தி கொத்தி விடும். போங்களே போங்களே. வெறும் 10 ரூபா வச்சுட்டு வந்துட்டான் ஆண்டிட்டு. போல கொத்தி விட்டுரும் பத்துக்கு. இல்ல இவனால 5 நிமிஷம் தெரியல. வா வேற வண்டி எதுவும் வருதான்னு பார்ப்போம். எவனாவது மாட்டுவான்.
ஐயா வாரேன் ஐயா. மன்னிச்சிருங்க ஐயா, நான் உங்களை மிரட்டினேன், அருவாலாம் காட்டி உங்கள்கிட்ட நகையை பறித்து தப்பான்னு நினச்சிக்கிடாங்க ஐயா. அந்த இடம் மோசமான இடம், அந்த இடத்த பற்றி உங்களுக்கு ஒன்றும் தெரிஞ்சிருக்காது. அதனால் உங்களை மிரட்டி தான் செயினை வாங்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஆகிப்போச்சு. உண்மையிலேயே அந்த இடம் ரொம்ப மோசமான இடம் ஐயா. அந்த இடத்துல திருட்டு பயம் ஜாஸ்தி. உங்களை மிரட்டினா தான் உங்கள்கிட்ட அதை வாங்க முடியும். அப்படியே உங்களை விட்டுட்டு வந்தாலும் எவனாவது வெட்டி பறிச்சுட்டு போயிருப்பான். உங்களை பார்த்தா பெரிய இடத்து பிள்ளை மாதிரி தெரிஞ்சுது. அதனால் உங்கள்கிட்ட கேட்டால் தரமாட்டிய, மிரட்டி வாங்கினா தான் வாங்க முடியும். நீங்கள் அந்த இடத்துல ஒத்தையில் என்னென்னா கொன்று கூட போட்டிருப்பாங்க ஐயா. உண்மையை சொன்னாலும் நீங்கள் நம்ப மாட்டீங்க. இப்போ நடந்ததை பார்த்தீங்களா ஐயா? ஐயா, என் வாழ்க்கையில் இந்த மாதிரி ஒரு சம்பவத்தை நான் பார்த்ததே இல்லை. இப்படி திருடங்கள்லாம் வந்து இப்படி பிடிச்சி பிடுங்கிடுவாங்கன்னு எனக்கு தெரியவே தெரியாது ஐயா. அதனால தான் நான் என் மிரட்டி வாங்கினேன். மன்னிச்சிருங்க தங்க, உங்கள் பொருளெல்லாம் நீங்கள் கொண்டு போங்க. வாழைப்பூ இருந்ததுனால நம்ம பொருள் தப்பிச்சு பார்த்துக்கிடுங்க. உங்கள் பொருளெல்லாம் சரியாக இருக்க பாருங்க ஐயா. வாழைப்பூ இருந்ததுனால பொருளை பாதுகாப்பாக கொண்டு வர முடிஞ்சது. சரியா, நான் கிளம்புறேன் ஐயா. ரொம்ப சந்தோஷம் ஐயா. நீங்கள் வீட்டுக்கு இல்லையா, வாங்க. நான் இன்னொரு நாள் வாரேன் ஐயா. ஓ, இதான் உங்கள் வீடு என்ன ஐயா? ரொம்ப சந்தோஷம் ஐயா. நல்ல மனுஷனாக இருந்திருக்காரு. இவரை போய் சரி, போயிட்டு வரேன் ஐயா. சரிங்க. ஆண்டோ, நீ இந்த சர்டிஃபிகேட் ஜெராக்ஸ்லாம் வச்சுருக்கியா? இருக்குப்பா, எல்லா ஜெராக்ஸ் காப்பியும் என்கிட்ட இருக்குப்பா. என் கூட்டுக்காரன் ஒருத்தன் திருநெல்வேலி கார் கம்பெனியில் வாட்ச்மேனாக இருக்கான். அவனுக்கிட்ட நான் ஒன்றை பற்றி சொன்னேன் பார்த்துக்க. அவன் உன் வேலைக்கு ஒரு அப்ளிகேஷன் எழுதி தர சொன்னான். அந்த கம்பெனியோட அட்ரஸ் என்ன இருக்கு பாரு. அந்த அட்ரஸுக்கு ஒரு அப்ளிகேஷன் மட்டும் எனக்கு எழுதித்தா. என்ன வேலைப்பா? ஏன் உன் ஐடிஐ படிப்புக்கு என்ன கலெக்டர் வேலையாப்பா கொடுப்பாங்க? கார் கம்பெனியில் முதல்ல அந்த காரெல்லாம் கழுவி வாட்டர் சர்வீஸ் பண்ணி கொடுக்கணுமா. அது போக சின்ன சின்ன வேலைகள்லாம் கொடுப்பாங்க. எப்பா உனக்கு 8000 ரூபா சம்பளம் கொடுப்பாங்க. போக போக சம்பளம் கூட்டி தருவாங்களாம் பார்த்துக்க. அப்பா, நான் வெளியூர் போனால் எப்படி எனக்கு 20,000 ரூபாய்க்கு மேலே சம்பளம் கிடைக்கும்பா. நல்ல வேலையாக வேற இருக்கும். என் ஃப்ரெண்டு சொன்னான், நேற்று கூட அந்த வேலை விஷயமா பேசணும்ப்பா. இப்போ போனால் இப்போ ஜாயின் பண்ணிக்கலாம். மாதம் கூட 18,000 ரூபாய்க்கு மேலே சம்பளம் கிடைக்குமாப்பா. தங்குற இடம் சாப்பாடுலாம் போகப்பா. எப்பா இப்போ இந்த வெளியூர் வேலைக்கெல்லாம் நீ போக வேண்டாம். உன் உடம்பு கண்டிஷன் எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியாது. அதனால் நான் சொல்கிறத கேளு. முதல்ல இந்த அட்ரஸுக்கு ஒரு அப்ளிகேஷன் எழுதித்தா. நான் சொல்லுதை நீங்கள் கேளுங்கப்பா. இங்கே பாரு, நான் சொல்கிறத கேளு. கொஞ்ச நாள் இங்கே வேலை பாரு. அப்புறம் நீ வெளியூர் போகிறத பற்றி நம்ம பேசுவோம். முதல்ல என் கூட்டுக்காரன் சொன்ன வேலைக்கு இந்த அப்ளிகேஷனை இந்த அட்ரஸுக்கு ஃபில் பண்ணி கொடு. நான் எழுதி தரேன், நான்லாம் கொண்டு கொடுக்க மாட்டேன். ஏப்பா நீ கொடுக்கண்டாம்ப்பா, முதல்ல எழுதித்தா, நான் கொண்டு கொடுக்குறேன். சரியா? சரி. நீ முதல்ல எழுதவா, எழுதித்தா. ஏன் இந்த அப்ளிகேஷன் எழுதியாச்சு, யார்கிட்ட கொண்டு கொடுக்கணும்? ரைட்டில் போ, மேனேஜர் இருப்பார், அவர்கிட்ட கொடுத்துரு. பையன் வரலையாப்பா? அவன் கொஞ்சம் வேலையாக இருக்கான் வீட்டில். சார் வணக்கம் சார். வாங்க உட்காருங்க. என்ன விஷயம் சார்? சார் இந்த அப்ளிகேஷன்
உங்களுக்கா சார்? இல்லை சார், என் பையனுக்கு. அப்படியா? உங்கள் பையன் எங்கே இருக்கான்? அவன் வீட்டில் இருக்கான் சார். என்ன போஸ்டிங்க்கு? தெரியல சார், பையன் அப்ளிகேஷனை கொடுக்க சொன்னான். வாட்ச்மேன் வந்து உள்ளே வந்து கொடுக்க சொன்னார், அதான் உங்கள்கிட்ட தரேன். இவர் எங்கேயோ பார்த்துருக்கேண்ணே. நல்ல கள்ளன். என்ன போஸ்டிங்னு தெரியுமா சார்? அது தெரியல. மேனேஜர், அவரை கொஞ்சம் கேபினுக்கு அனுப்புங்களேன். ஓகே சார், ஓகே சார். ஓனர் உங்களுக்கு தெரியுமா சார்? தெரியாது சார். தெரியாதா? இந்த அப்ளிகேஷனை ஓனர்கிட்ட கொடுத்து ஓனர் போய் பார்த்துருங்க. அந்த சார்? இந்த உள்ளே இருக்காங்கல்ல. சரி சார். ஐயா வாங்க வாங்க, நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கு சார். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு சார். நீங்கள் இங்கே தான் ஓனரா? ஆமாம், நீங்கள் அன்னைக்கு அந்த இடத்துலேருந்து என்னை காப்பாற்றலைன்னா நான் இந்த இடத்துல இன்னைக்கு உட்கார்ந்துருக்கவே முடியாது. அப்படிலாம் ஒன்றும் இல்லை சார். அன்னைக்கே கதை முடிஞ்சிருக்கும். உங்க உருவத்தில் கடவுள் வந்து கூப்பிட்டு வந்தாரு. சரி உட்காருங்க உட்காருங்க. என்ன விஷயம்? நான் வயலுக்கு வர நேரத்துலலாம் உங்களை அங்கே இருக்கீங்களான்னு தேடி பார்ப்பேன். ஒரு நாள் கூட என்னால் உங்களை பார்க்க முடியலையே ஐயா. அப்படியா சார்? இங்கே உங்களை பார்த்த உடனே பயங்கர ஹாப்பி ஆகி போச்சு. சந்தோஷம் சார். நீங்கள் என்ன விஷயமா வந்திருக்கீங்க? இங்கே ஐடிஐ படித்தவங்களுக்கு வேலை இருக்குன்னு என் தோஸ்து ஒருத்தன் சொன்னான். ஓ, அதான் இங்கே வேலை இருக்கான்னு கேட்டு போகலான்னு வந்தேன். வேலை யாருக்கு ஐயா? சார், என் பையன் ஐடிஐ படிச்சிருக்கான், அவனுக்கு தான். அப்ளிகேஷனை கொடுங்க. சார், நமக்கு தெரிஞ்ச சார் இருக்காரு, நமக்கு கண்டிப்பாக என் பிள்ளைக்கு வேலை கிடைக்கும். கவலையே இல்லை. சார், ஆண்டவர் எவ்வளோ அருள் பண்ணியிருக்காரு. ஐயா, அன்னைக்கு நீங்கள் மட்டும் வரலன்னா நான் உயிரோடு வந்திருப்பேனான்னு கூட எனக்கு தெரியாது. நீங்கள் அன்னைக்கு என்னைய ரொம்ப புத்திசாலித்தனமாக காப்பாற்றிட்டு வேற வந்துட்டீங்க. ஆனால் என் வாழ்க்கையில் உங்களை நான் மறக்கவே மாட்டேன்யா. என் உயிரை திருடங்கிட்ட இருந்து காப்பாற்றி கொண்டு வந்திருக்கீங்க ஐயா. இதில் என்ன சார் இருக்கு? உதவின்னு ஒருத்தர் கேட்கும்போது நாம் உதவி செய்கிற நிலையில் இருந்தால் கண்டிப்பாக உதவி செய்யணும் சார். அதாவது நன்மை செய்யும்படி உனக்கு திராணி இருக்கும்போது அதை செய்யத்தக்கவர்களுக்கு செய்யாமல் இராதே, அப்படி நான் பைபிளில் படிச்சிருக்கேன் சார். ஆண்டவர் எனக்கு சொல்லி தந்ததை நான் செய்திருக்கேன் சார். அதனால வேற ஒன்றும் இல்லை சார். அது இல்லையா, நான் அன்னைக்கு நிறைய பேர்கிட்ட லிஃப்ட் கேட்டேன், ஆனால் ஒருத்தர் கூட எனக்கு ஹெல்ப் பண்ணவே இல்லை. எப்படியோ ஆண்டவர் அன்னைக்கு நல்ல விதமாக வழி நடத்தினாரு. எவ்வளவு நல்ல மனுஷன் இவர். இவருக்கு இப்போ ஹெல்ப் பண்ண முடியாத சூழ்நிலையில நான் மாட்டிக்கிட்டேனே. அதாவது நீங்கள் எனக்கு செஞ்சது உதவின்னு சொல்ல முடியாது. என் உயிரே காப்பாற்றிருக்கீங்க. என் வாழ்நாள் முழுசும் உங்களுக்கு நன்றி கடன் பட்டிருக்கேன். ஆனால் தயவு செஞ்சு நீங்கள் மன்னிச்சுக்கணும். அப்படிலாம் பெரிய வார்த்தையை சொல்லாதீங்க சார். உங்கள் மகனுக்கு இப்போ இங்கே வேலை போட்டு கொடுக்க முடியாத சூழ்நிலை. இப்போ 3 நாளைக்கு முன்னால் தான் ஒரு 4 பேரை செலக்ட் பண்ணிட்டோம். அந்த 4 பேருமே வேலையில் ஜாயின் பண்ணிட்டாங்க ஐயா. அவங்க நேம் லிஸ்ட் எல்லாமே லேபர் ஆஃபீஸ்க்கு அனுப்பியாச்சு, பிஎஃப் ஆஃபீஸ்க்கெலாம் அனுப்பிட்டோம். இப்போ முன்னால் மாதிரிலாம் நம்ம விருப்பம் போல் நம்ம வேலைக்கு ஆட்களை எடுக்க முடியாதுயா. கவர்மெண்ட்லேருந்து லேபர் ஆஃபீஸ்லேருந்துலாம் நிறைய ஃபார்மாலிட்டிஸ் இருக்குய்யா. நீங்கள் ஒரு 3 நாளைக்கு முன்னால் இங்கே வந்திருந்தீங்கன்னு வைங்களேன், உங்கள் பையனுக்கு கட்டாயம் நான் வேலை போட்டு கொடுத்துருந்துருப்பேன் ஐயா. ஐயா மன்னிச்சுக்கிடுங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை சார், அதை பற்றி என்ன இருக்குது? இப்போதைக்கு என்னால் உங்களுக்கு உதவி பண்ண முடியாத சூழ்நிலை.
எனக்கு உங்ககிட்ட என்ன சொல்றதுன்னே தெரியல ஐயா. அதெல்லாம் ஒன்றும் இல்லை சார். உங்களால் முடிஞ்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் வேலை கொடுப்பீங்க. அதெல்லாம் நீங்கள் ஒன்றும் வருத்தப்படாதீங்க சார். ஐயா, நீங்க என்னோட சூழ்நிலையை புரிஞ்சுக்கிட்டீங்க ஐயா. ரொம்ப சந்தோஷம் ஐயா. ஆனா இங்க வேற ஏதாவது வேலை வாய்ப்பு வரும்போது உங்களை கூப்பிட்டு உங்க மகனுக்கு கட்டாயம் வேலை கொடுப்பேன் ஐயா. ஐயா, நீங்க எப்ப வேணாலும் கம்பெனிக்கு வரலாம். இது உங்க கம்பெனி மாதிரி. நீங்க தாராளமா எப்ப வேணாலும் வரலாம் ஐயா. சரி, நீங்க வாங்க. உங்களை சும்மா அனுப்ப முடியாது. நம்ம கேண்டீன்ல போய் ஏதாவது சாப்பிடலாம் ஐயா. டீ குடிக்கலாம் வாங்க. சரி சார். வாங்க. சரி சொல்கிறேன். அண்ணா வணக்கம். வணக்கம் வணக்கம் வணக்கம். எப்படி சும்மா இருக்கீங்களா? நல்லா இருக்கீங்களாண்ணே? ஆளு ரொம்ப டல்லாக இருக்கீங்களண்ணே. டவுனுக்கு ஒரு வேலையாக போனேன். பயங்கர வெயில். அதான் கொஞ்சம் டயர்டாக இருக்கு. என்ன வேலையாண்ணா போனீங்க? என் பையன் ஆண்டோவுக்கு ஒரு வேலை விஷயமா கம்பெனிக்கு போயிட்டு வந்தேன். வேலை கிடச்சிட்டானே? வேலை கிடைக்குன்னு ரொம்ப நம்பிக்கையாக போனேன். ஆனாலும் ஏமாற்றமாக போச்சு. மைக்கேல்ண்ணே வருத்தப்படாதீங்கண்ணே, கொஞ்சம் பொறுமையாக இருங்கண்ணே. ஆண்டவர் உங்கள் பையனுக்கு இதோட பெரிய வேலை கொடுக்க ஆண்டவர் ஏதாவது ஒரு திட்டம் வச்சிருப்பாருண்ணே. உங்களோட குணத்துக்கு ஆண்டவர் உங்கள் பையனுக்கு சீக்கிரமே நல்ல வேலை கொடுப்பாருண்ணே. கண்டிப்பாக ஆண்டோவுக்கு உள்ளூர்லேயே நல்ல வேலையாக கிடைக்குன்னு ஆசைப்படுறேன். கண்டிப்பாக ஆண்டவர் கொடுப்பாரு. நல்லபடியாக வேலை தருவார் தம்பி. நான் இப்போ கிளம்பட்டா? சரிண்ணே. சரி, நான் வரட்டா? பார்ப்போம். அப்பா, பணத்தை யார்கிட்டப்பா கொடுத்தா? ஆச்சிக்கிட்ட கொடுத்தேன்ப்பா. அத்தை சமையல் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. சரிப்பா. வசந்த் மாமா ஒரு கம்பெனிக்கு அப்ளிகேஷன் போட சொல்லியிருந்தாங்கல்ல, நீ அப்ளை பண்ணிட்டியாப்பா? இல்லையேப்பா. ஏன்டா? அந்த வேலைக்கு டிப்ளமா முடிச்சிருக்கணும்ப்பா. எனக்கு ஐடிஐ குவாலிஃபிகேஷன் தானவன், அதனால தான் அப்ளை பண்ணலப்பா. சரிப்பா, உனக்கு தெரிஞ்ச இடத்துக்கெல்லாம் நீ அப்ளை பண்ணி போடு. ஓசூரில் மோட்டார் கம்பெனி இருக்குப்பா. அதில் ஐடிஐ படித்தவங்களுக்கு நிறைய வேலை இருக்கான். என் ஃப்ரெண்டு ஒருத்தன் கூப்பிட்டுக்கிட்டே இருக்கான். எப்பா, நீ அவ்வளவு தொலைவில் எல்லாம் போய் வேலை பார்க்கண்டாம்ப்பா. எங்கே வேலை பார்த்தாலும் 2 மணி நேரத்தில் வீட்டுக்கு வர மாதிரி இருந்தால் மட்டும் நீ அந்த வேலைக்கு நீ அப்ளிகேஷன் போடு. நீங்கள் சொல்கிற மாதிரிலாம் வேலையே கிடைக்காதுப்பா. எங்கேயும் வெளியூர் எங்கேயாவது போனாதான் நல்ல சம்பளத்துக்கு வேலையே கிடைக்கும். ஏப்பா, நம்பிக்கையோட ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணு, உனக்கு நல்ல வேலை கிடைக்கும்பா. உழுகிறவன் நம்பிக்கையோட உழவும், போரடிக்கிறவன் தான் நம்புகிறதில் பங்கடைகிறேன் என்று நம்பிக்கையோடு போரடிக்கவும். இப்படி பைபிளில் வசனம் இருக்குப்பா. இந்த வசனம் உனக்கான வசனம். அதனால நீ ஆண்டவர் மேலே நம்பிக்கை வச்சு இங்கேயே வேலை தேடு. ஆண்டவர் உனக்கு நல்ல வேலையை தருவார்ப்பா. நீங்கள் சொல்கிறது சரிதான்ப்பா.
உள்ளூரில் வேலை கிடைக்கும், சேலரி ரொம்ப கம்மியாக கிடைக்கும். 8000 10,000 தான் கிடைக்கும். அதிகமாக கிடைக்கலாம் வாய்ப்பே இல்லைப்பா. ஏப்பா உனக்கு இங்கே ஆண்டவர் நல்ல சம்பளத்தில் நல்ல வேலை தருவார்ப்பா. ஆமாம், சரிப்பா, உங்கள் விருப்பப்படியாக நடக்கட்டும். நானும் உங்கள் கூட சேர்ந்து விவசாயம் பார்க்க வேண்டியதுதான். இதே கோளாறு உள்ள பிள்ளைய வெளியூருக்கு வேலைக்கு அனுப்பி வச்சுக்கிட்டு இங்கே நான் எப்படி நிம்மதியாக இருக்க முடியும்? சொன்னாலும் புரிஞ்சிக்க தெரியல. சரி, நம்ம வேலையை பார்ப்போம். ஆண்டோ, தண்ணி எடுத்து தண்ணிக்கு போடு. திருப்பதிக்கு எலுமிச்சிக்க கூடாது.
ஏசப்பா, இந்த ஆகாரத்தை ஆசீர்வதிங்க, எங்களுக்கு நிரந்தரமாக அது கிடைக்க உதவி பண்ணுங்கப்பா. என்ன வாங்க, நல்லா நல்லா இருக்கீங்களா? இருக்கு தம்பி. என்ன ஆண்ட்ரோ, அப்பாக்கு ஹெல்ப்பாக வந்தாச்சா? ஆமாண்ணே, நல்ல வேலை கிடைக்கிற வரைக்கும் அப்பாவுக்கு விவசாயத்துக்கு கூட மாட உதவியாக இருக்கலான்னு பார்த்தேன். நல்லதுமா, விவசாய வேலை தான் உண்மையிலேயே நிறைவான வேலை. லாபம் வருதோ இல்லையோ, நம்மளால 4 பேர் சாப்பிட நாம ஒரு காரணமா இருக்கோம் பார்த்தீங்களா? அதை நினைக்கும் போது மனசுக்கு ரொம்ப நிறைவா இருக்குதுமா. உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய், உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும்னு பைபிள்ல இருக்கலாமா? நீ முழு மனசோட வேலை செய், நீ ஆசைப்பட்டதை ஆண்டவர் உனக்கு தருவார். நாம ஆண்டவர்கிட்ட விசுவாசத்தோட கேட்கறது கண்டிப்பாக நமக்கு கிடைக்கும். ஆனால் என்ன, சில நேரம் உடனே கிடைக்கும், சில நேரம் கொஞ்சம் கழிச்சு கிடைக்கும். ஆனால் நாம் ஆண்டவர்கிட்ட எப்பவுமே கேட்டுக்கிட்டு இருக்கணும். உண்மைதான்னா அது? நீங்க சொல்றது 100க்கு 100 கரெக்டு. அண்ணே, வயல்ல 2 பேர் வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. நான் போய் பார்த்துட்டு அவங்களுக்கு சம்பளம் கொடுத்துட்டு வந்துடுறேன். சரியானே? ஹலோ, யாரு? ஹலோ, ஆண்ட்ரோவா? ஆண்ட்ரோ தான் மேடம். நாங்கள் ஹோண்டோ மோட்டார்ஸ்லேருந்து பேசுகிறோம். உங்கள் அப்ளிகேஷனை MD வெரிஃபை பண்ணிட்டாங்க. அப்படியா மேடம்? நாளைக்கு மார்னிங் 10 o'clock நீங்கள் கம்பெனியில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே மேடம், ரொம்ப சந்தோஷம் மேடம். வரும்போது உங்கள் சர்டிஃபைட் காப்பீஸ் எடுத்துட்டு வாங்க. கண்டிப்பாக எடுத்துகிட்டு வரேன் மேடம். கொஞ்சம் டைம் மட்டும் கீப் அப் பண்ணிக்கோங்க. உங்களை வந்து சர்வீஸ் செக்ஷன் சூப்பர்வைசரா
அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. மந்த்லி சேலரி 28,000, ட்ரைனிங் பீரியட் 1 month. ஸோ அதில் 18,000 சேலரி உங்களுக்கு கொடுப்பாங்க. மார்னிங் 10 o'clock வந்துருங்க. ஃபர்தர் டீட்டெயில்ஸ் ஆஃபீஸில் கொடுப்பாங்க. நாளைக்கு நான் சர்டிஃபிகேட்லாம் எடுத்துகிட்டு வந்துடுறேன் மேடம். தேங்க்யூ மேடம். தேங்க்யூ மேடம். ஓகே சார், தேங்க்யூ. அப்பா எனக்கு வேலை கிடைச்சிட்டுப்பா. ரொம்ப சந்தோஷம்பா. எந்த கம்பெனியில் வேலை கிடைச்சிருக்கு? கோண்டா கம்பெனிலேருந்து கிடைச்சிருக்குப்பா. அப்படியாம்மா? மாதம் 28,000 ரூபா சம்பளம்ப்பா. ஏப்பா, நாளை காலையில் வந்து ஜாயின் பண்ண சொல்லியிருக்காங்கப்பா. 10 மணிக்கு வர சொல்லியிருக்காங்க. சர்டிஃபிகேட்லாம் எடுத்துகிட்டு போகணும்ப்பா. ஏப்பா ரொம்ப சந்தோஷம்பா. ஆண்டவர்கிட்ட விசுவாசத்தோட எதை கேட்டாலும் ஆண்டவர் நமக்கு எல்லாமே நல்லபடியாக தான் ஆமாப்பா, ரொம்ப சந்தோஷமா இருக்கு.